ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா எல்லையோட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், சேலம், நாமக்கல், திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் 100 டிகிரி முதல் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும். மாலை அல்லது இரவு நேரங்கள் இல்லை அதிகாலை நேரங்களில் நமக்கு இந்த மாவட்டங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதே போல் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லேயும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது. சில இடங்களில் மாலை அல்லது இரவு இல்லை அதிகாலை நேரங்களில் இந்த மழையானது மாறுபட்டு காணப்படும். இதற்கு பிறகு ஏப்ரல் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். மறுபடியும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று வங்கக்கடலில் உருவாகும். இதனால் ஏப்ரல் 21, 22, 23, 24 ஆகிய 4 தேதிகளில் மறுபடியும் மாலை இரவு நேரங்களில் நாம் பெரும்பாலும் இடிமின்னல் மழையை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். இதே போல் மே மாதத்துலேயும் நமக்கு கோடை மழையானது தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த நாட்களில் எந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் மே இறுதி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் நமக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டிலும் கேரளாவும் சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாகும். விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.